பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களே அநேகர் தங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காமவலத்தையும் விட்டு மனம் திரும்பும். ஆண்டவர் என்ன சொல்றார்? முன் பாவம் செய்தவர்கள், முன்னாடி பாவம் செய்திருந்தீங்கன்னா என்ன பாவம் வேணா இருக்கட்டும், பிசாசு ஒரு கிறிஸ்துவன் வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அனுதினமும் உங்களை போராட்டமான வாழ்க்கைக்குள்ளே தான் கொண்டு போவோம். அது ஒரு ஈஸியான வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் ஈஸியான வாழ்க்கைன்னு. அப்படி கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. அதுக்கு பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா, சரியான முறையில் நீங்கள் ஊழியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அனுதினமும் போராட்டம் இருக்கும். அனுதினமும் நீங்கள் ஜெயம் பெற வேண்டும். இயேசுவின் இடத்தில் வந்து தான் அந்த ஜெயத்தை நீங்கள் பெற முடியும். ஏன் சொல்கிறேன்னா, பிசாசு நம்மளை சும்மா இருக்க விட மாட்டான். நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யும்போது, ஆண்டவருக்காக ஏதாவது நீங்கள் நிற்கும்போது, என்ன நீங்கள் ஊழியம் செஞ்சாலும் அதற்கு ஏதாவது விதத்தில் ஒன்று உங்கள் குடும்பத்து மூலிமா பிரச்சனையை உருவாக்குவான், இல்லை உங்கள் தொழில் மூலிமா உங்கள் பிரச்சனையை உருவாக்குவான், இல்லை ஊழியத்தில் பிரச்சனையை உருவாக்குவான், இல்லை உங்களையே பாவத்தில் தள்ள முயற்சிப்பான், இல்லை உங்கள் பிள்ளைகளை பாவத்தில் தள்ள வைப்பான், இல்லை உங்கள் மனைவியோ உங்கள் சகோதரி யாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு மூலியமாக நீங்கள் எதில் பலவீனமாக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவத்திலேருந்து வீக்காக தள்ளுவான். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, எப்போவுமே அனுதினமும் ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து அன்றாடு ஆண்டவரை தேடி அவர் இருக்கும்போது அவருடைய வார்த்தை என்ன தெரியுமா நமக்கு சொல்லுது? அதே அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எப்போல்லாம் சோர்ந்து இருக்கும்போது, எப்பெல்லாம் நீங்கள் பலவீனமாகும் போது, எப்போல்லாம் நீங்கள் பாவத்தில் ஒருவேளை தவறி விழும்போது, பாவம் துணிகரமாக செய்யக்கூடாது. ஒருவேளை உங்களை அறியாமல் நம்ம சிந்தனையிலையோ பார்வையிலையோ கோபமான வார்த்தைகளாலேயோ எரிச்சல்களாலேயோ பெருமைகளாலேயோ நம்ம அறியாமல் வந்துடும் சில நேரம் பாவங்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இன்றைக்கி நீ அந்த பாவத்தை ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்ய, இன்றைக்கி நான் உனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உனக்கு தரேன் மீண்டும் அப்படின்னு சொல்லி, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் பாவத்தை மீண்டும் செய்யாததுக்கு தான் நமக்கு கிருபை தராரு. அதனால் நீங்கள் பாவம் என்ன வேணால் செய்யலாம், கிருபை உங்களை காப்பாற்றி நினச்சின்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. அப்படி கிடையாது. பாவத்தை விட்டு எப்போவுமே நீங்கள் விலகி இருக்கணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. அவருடைய வருகையில் நீங்கள் கைவிடாதபடி அவருடைய கிருபைக்குள், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிடுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.